Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. திமுக ஆட்சியில் தாரை வார்த்த மருத்துவ உரிமைகளை தாவேக அரசு மீட்டிருக்கிறது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி கொடுத்திருக்கிறார். எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உயர் சிறப்பு மருத்துவ படிக்க காலியாகக்கூடிய இடங்களை அகில இந்திய மருத்துவ இடத்திற்கு வழங்குவதால் தமிழக மருத்துவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் அருண்ராஜ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பற்றின கூடுதல் தகவல்களை கேட்போம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். ஓவர்டியூ தாய்மானவன், முழு விவரங்கள் என்ன? உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு காலியாகக்கூடிய இடங்கள்ல அதிக இந்திய மருத்துவ இடத்திற்கு வழங்குவதால தமிழக மருத்துவர்கள் கணிசமாக பாதிக்கப்படுவதாக திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். கடந்த ஆட்சி காலங்கள்ல 2004 அதாவது திமுக ஆட்சி காலத்துல 119 இடங்களும் 2025 145 இடங்களும் அகில இந்திய தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்டன என்பது மறுக்க முடியாத வரலாறு. இந்த வரலாற்றை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தவறான தகவல்களை வழங்கி முதலை கண்ணீர் வடிக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில அருண்ராஜ் தற்போது அமைச்சர் அருண்ராஜ் காட்டமான அந்த பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுல பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த கால திமுக ஆட்சியில தங்களுடைய நிர்வாக திறமையினாலும் மெத்தன போக்கினாலும் தமிழகத்திற்கு உரிய உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை அதிக இந்திய ஒதுக்கீட்டிற்கு தாராளமாக தாரை வார்த்துவிட்டு இன்று மக்கள் செல்வாக்கை இழந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலை கண்ணீர் வடிக்க வேண்டாம். கடந்த ஆண்டுகள்ல உயர் சிறப்பு மருத்துவ கலந்தாய்வு முடிந்த பின் மாநில ஒதுக்கீட்டுல மருத்துவர்களை கொண்டு நிரப்ப முடியாத இடங்களை அனைத்தும் எந்தவித நிபந்தனையுமே இல்லாம திமுக ஆட்சியில அகில இந்திய தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும், அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பிறகும் அந்த இடங்களை குறைந்த மதிப்பெண்களை பெற்ற நபர்கள் அகில இந்திய தரவரிசை பட்டியலின் அடிப்படையில அந்த இடங்கள்ல தமிழகத்தில் வந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த ஆண்டு 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் காலியாக இருந்த போதும் முந்தைய ஆட்சிகளை போல் உடனடியாக அவற்றை ஒப்படைக்காமல் அரசு மறுத்து மருத்துவர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இடங்களை ஒப்படைக்க முடியும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் தமிழக அரசு இருந்ததாகவும், இது தொடர்பாக தாவேக அரசு உச்ச நீதிமன்றத்தில் நடத்திய சமரசமற்ற தீவிரமான சட்ட போராட்டத்தின் விளைவாகத்தான் நேற்றைய தினம் ஒரு சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த வகையில 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் அனைத்துமே தகுதி மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படும் எனவும், குறைந்த மதிப்பெண் அடிப்படையில வழங்கப்பட மாட்டாது என்பதை இதுல சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கு பிறகு நிரப்பப்படாத மருத்துவ இடங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் 50% இடங்களை தமிழ்நாட்டிற்கே, அதாவது மாநில அரசு மருத்துவர்களுக்கே திருப்பி அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பும் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே மருத்துவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில தொடர்ந்து சட்ட போராட்டங்களை அரசு முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்திற்கு மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி கொடுத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.